சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் தொண்டர்களுக்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் விதவிதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வன். அறுசுவையான உணவு தற்போது இளைஞரணி மாநில மாநாட்டில் வழங்கப்பட்டு வருவதா தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. என்னென்ன உணவு வகைகள், அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டின் துவக்கத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொருளாளர் DR பாலு, பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வருகை தரும் போது உற்சாகமான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக மாநாடு திடலில் உள்ள 100 அடி கொடிக்கம்பத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி திமுக கொடியினை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து இளைஞரணி செயலாளரை மாநாட்டின் தலைவராக முன்மொழிந்து வழிமொழிந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் மாநாடு துவங்கியது. இதையடுத்து மாநாட்டில் 25 அம்ச தீர்மானங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார். மாநாட்டில் மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் வகையிலும் மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற இளைஞர் அணி துணை நிற்கும் என்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் 23 தலைப்புகளின் கீழ் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். திமுக இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்றுள்ள இளைஞர் அணியை சேர்ந்த அனைவருக்கும் சைவ மற்றும் அசைவ உணவுகள் தனித்தனி இடங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. உணவு வழங்குவதற்கு மாநாட்டு பந்தலின் 2 புறமும் 1000 அடி அகலத்தில் பிரம்மாண்டமான முறையில் உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரண்டு சைவ மற்றும் அசைவ உணவு கூடங்கள் இரண்டிலுமே தனித்தனியாக கவுண்டர்கள் ஏற்படுத்தி வரிசையில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சைவ உணவுகளாக வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், பிரெட் அல்வா, காலிஃபிளவர் சில்லி உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. அசைவ உணவாக மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், பிரெட் அல்வா உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக இரண்டு கவுண்டர்களில் 2 சைவ மற்றும் அசைவ கூடங்களில் இரண்டிலுமே 10க்கும் மேற்பட்ட வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டு வரிசையில் நிற்க வைத்து அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 பகுதிகளுமே குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தேவைக்கேற்ப குடிநீர் பாட்டில்களை எடுத்து பயன்படுத்தும் அளவில் அதிக அளவில் குடிநீர் பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு சுவையாக நன்றாக இருப்பதாக தொண்டர்கள் அனைவரும் தெரிவிச்சிருக்காங்க. சிறந்த முறையில் உணவு வழங்கி இருப்பதாகவும் அங்க உணவு வாங்கி உட்கொண்டவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மாநாட்டின் இறுதியாக குறிப்பாக இன்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உரையாற்றுவார். அதைத் தொடர்ந்து மாநாட்டு தலைவரும் இளைஞரணி செயலாளருமான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதைத் தொடர்ந்து திமுக பொருளாளர் DR பாலு, பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோரும் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவங்களை தொடர்ந்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டு நிறைவு பெருவுரையை ஆற்ற இருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்னதாகவே மாநாட்டின் முன்னிட்டு மாநாட்டு மலர்கள் வெளியிடப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 10 பாசறைகள் நூல்கள் வெளியீடு, அதே போன்று இதனிடையே திமுக முன்னோடிகளுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது. மேலும் நீட்டு விலக்கு நம் இலக்கு என்ற அஞ்சல் அட்டைகள் 50 லட்சம் அட்டைகள் பெறப்பட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் அதையும் தொண்டர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கிறார்கள். மேலும் நடைபெறும் அந்த 23 தலைப்புகளில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியை முடிந்து அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளனர். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய முழு தகவல்களுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.